கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 32 வசனம் 10. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மனிதர்கள் பலவிதமான காரியங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். ஒரு சிலரை எடுத்துக்கொள்ளும் பொழுது தனக்கு பாதுகாப்பான வேலை இருக்கிறது, நிரந்தரமான வேலை இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு எம்எல்சியில் நான் வேலை செய்கின்றேன், அல்லது அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன், ஒரு பெரிய வியாபாரத்தை நான் செய்கின்றேன். எனக்கு பணம் என்பது ஒரு பெரிய பிரச்சனை அல்லவே அல்ல. என் தேவைக்கும் அதிகமாக பணம் இருக்கிறது. ஆகையால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் இல்லை என்று தங்களுடைய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அந்த பலத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். ஒரு சிலர் இருக்கிறார்கள், தங்களுடைய சொந்த சரீரத்தின் மீது எனக்கு போதுமான வலிமை இருக்கிறது, என்னால் எந்த சூழ்நிலையிலும் பிழைத்து கொள்ள முடியும் என்று தங்களுடைய சொந்த பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், உறவுகளில் அல்லது பிள்ளைகள் அல்லது இன்னும் தனக்கு வேண்டியவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது, இன்னாருக்கு நான் சொந்தமாக இருக்கிறபடினாலே ஒரு வார்த்தை நான் அவரிடத்தில் சொன்னால் போதும், அவர் என்னை பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வைக்கிறவர்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், எனக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் இடங்கள் இருக்கிறது, எனக்கு ஒன்றுக்கும் அதிகமான வீடுகள் இருக்கிறது, ஆகையினால் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று அவைகளின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே ஒரு மனிதன் சொல்லுகின்றான், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை, இந்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுளை நம்பி இருக்கின்ற ஒரு மனிதனை கிருபை என்பது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கின்றேன். ஆண்டவருடைய அன்கண்டிஷ்னல் ஹெல்ப், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத ஒத்தாசை, அவர் கொடுக்கிறதான உதவி, அவர் கொடுக்கிறதான ஈவு, அவர் நமக்கு அன்பாய் செய்து கொடுக்கிறதான அந்த ஏற்ற நேரத்தின் சகாயத்திற்கு பெயர்தான் கிருபை. அந்த கிருபையானது அந்த மனிதனை அப்படியே சூழ்ந்து கொள்ளுமாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அத்தனை பலன், அவைகள் மீதெல்லாம் நம்பிக்கை வைப்பது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன், முற்றிலும் தவறு அல்லவே அல்ல. ஆனால் அதே சமயத்தில் அவைகளை கூட எனக்கு கொடுத்தது இந்த கடவுள்தான். ஆகையால் நான் இந்த உலகத்தில் கடவுளைத்தான் முதலாவது நான் நம்ப வேண்டுமே தவிர மற்றபடி நான் வேறொன்றின் மீது நான் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஒருவேளை அரசாங்க உத்தியோகம் இருக்கலாம், திடீரென்று ஏதோ ஒன்று ஏற்படுகிறது, நம்மால் அந்த வேலைக்கு தகுதியானவர் என்றதான நிலை மாறிவிடும் பொழுது அரசாங்கத்திலே இருந்து சொல்லிவிடுவார்கள், யூ ஆர் அன்ஃபிட் என்று சொல்லி. பொருளாதாரத்தின் மீது அதிகமான சொத்து இருக்கும், அவைகள் மீது நம்பிக்கை வைக்கலாம். ஒரு நாள் அவைகள் எல்லாம் போய்விட்டால் என்ன செய்வது? ஆனால் ஒரு மனிதன் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கடவுள் கொடுக்கிற அந்த கிருபை அந்த மனிதனை விட்டு விலகாது. ஆகையினால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே கர்த்தர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைப்போம். ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்படி ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது எவ்விதமான குறைவுமின்றி இந்த உலகத்திலே நாம் வாழலாம். குறிப்பாக இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தில் எங்கள் கையில், எங்கள் வாழ்க்கையில் எது இருந்தாலும் அது உம்மால் கொடுக்கப்பட்டது, உம்முடைய கிருபையின் மூலமாய் அது கிடைக்க பெற்றது. ஆகையினால் அவைகளின் மீது எங்கள் நம்பிக்கை அல்ல, உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஆகையால் என் தேவன் தம்முடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொண்டு அனுதினமும் எங்களை வழி நடத்தி எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்தரலாம். அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.